20 நாள்ல குழந்தை பத்துக்கிட்டு பாடம் எடுக்க வர்றாங்க. இது மாரி ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டை கொடுத்துட்டு இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு முழுக்க துணை போனது பதிவாளர் குமரேசன் தான். 10 வருஷமா லீகல் கோஆர்டினேட்டரா இருந்துகிட்டு பல்கலைக்கழகத்தையும் தவறா வழி நடத்திருக்கிறாரு, சமுதாயத்தையும் வழி நடத்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க 3 பேர் பேராசிரியர் பேர் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாலண்டியராக 3 பேருக்கு 3 பேராசிரியருக்கு விடுப்பு கொடுத்தாங்க. அதுபோல நடந்து முடிந்த டிஆர்பி ஆசிரியர் தேர்வுல 232 காலி பணியிடத்தை விசாரணை அமைத்து விசாரணை கொண்டு வர சொல்லுங்க. நடந்து முடிந்த டிஆர்பி காலி பணியிட 232 பேராசிரியர்களை கடந்த டிசம்பர் மாதம் 232 பேராசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை தமிழ்நாடு அரசு தனி ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அனைத்து பேப்பர்களையும் தேர்வு எழுதின பேப்பர்கள், இன்டர்வியூ பேப்பர்கள், அப்ளிகேஷன்ஸ் எத்தனை ரிசீவ் பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை அப்ளிகேஷன்ஸ் அன்ரிசர்வ்ல இருக்கு, அது சம்பந்தமா எத்தனை ஆர்டிஐ கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறது விவாதத்திற்கு ஆய்வுக்கு கொண்டு வந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும். இவர்கள் செய்த தவறுக்கு 328 ஆசிரியர்களை எங்களை பலி கொடுத்து விட்டது இந்த அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம். அவரே பதிவாளரே சிஎம் விஜய் சார் சொன்ன மாதிரி 5 ஆண்டுகளுக்கு மேல வேலை செய்யறவங்க பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடி எங்க எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்யணும்னு நாங்க தாழ்மையோட கேட்கிறோம். அவர் பதிவாளர் குமரேசன் பணம் கொடுத்து வந்தவர். அவர் பணம் கொடுத்து கடந்த ஆட்சியில உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை செயலருக்கு பணம் கொடுத்து அந்த பதவி வாங்கினவர். எதற்காகதான் எங்க 327 பேர் எடுத்து மீண்டும் திமுக ஆட்சி வரும், அதுல எங்க பாதிக்க இந்த படியெல்லாம் வித்தலாம்னு பார்த்தாரு, நடக்கல. முழு குற்றவாளி அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி யாருன்னா பதிவாளர் குமரேசன் தான். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவர் பதவியை விட்டு வெளியே போகணும். அவர் பதவியை விட்டு வெளியே போனாலே எங்களுடைய வாழ்வாதாரம் நிலைநிற்கும். இருக்காரு, செக்ரட்டரி அவங்க இருக்காரு, அனைவருக்கும் பணத்தை கொடுத்து சரி பண்றாரு. லஞ்சம் தான் கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் லஞ்சமே கிடையாது ஆட்சியாளர், ஆனா லஞ்சம் கொடுத்து எல்லாரும் சரி பண்றாரு. இதை ஊடக நண்பர் கண்டிப்பா கேட்கணும். நேற்று கூட பாலியல் புகார் நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3 பேராசிரியருக்கு அவர் விடுப்பு கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஒரு 6 மாசம் வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க இது கேட்கணும் அவர்கிட்ட. சார் ஒரே ஒரு நிமிஷம், என்னன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க சார். ரீசெண்டா ரெக்ரூட்மெண்ட் போட்டேன்னு சொன்னாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 186 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 186 பேர்ல பாத்தீங்கன்னா 134 பேர் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே முதுகலை பட்டம் பெற்றவங்க, அதாவது பிஜி கோர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டியே படிச்சவங்க தான். அதே மாதிரி இப்போ எங்களோட இந்த தேர்தலை எழுதணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்ல படிச்சிருக்கணும், தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டங்கள்ல படிச்சிருந்திருக்கணும். ஆனா இதுல எதுவுமே படிக்காம தமிழ்ல 10th படிக்கல, 12th படிக்கல, யூஜி படிக்கல, பிஜி படிக்கல. ஆனா அவர் என்ன இருக்காங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அசம்பிளி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே முறைகேடுகள் நடந்ததுதான் இந்த பணி நிரந்தரங்கள் எல்லாமே. தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிக்கிறோம், அவர் பேர் குமரேசன் இல்ல, அவர் பேர் வயலேஷன். ஓகேங்களா? அதுதான் இந்த என்டையர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்க தெரிவிக்க வேண்டியது இது மட்டும்தான். இது உங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலம். இதை நீங்க தான் மக்களுக்காக நாங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்காக தான். தயவு செய்து தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை நாங்கள் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். தயவு செய்து நீங்க விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை கொடுங்க. எந்த விதமான ஊழல் இல்லாத ஒரு பணியை தான் எங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டீங்க. அந்த வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நினைக்கப்பட்ட அநீதியை தயவு செய்து தட்டி கேளுங்க. இது எங்களுக்கான ஒரு கோரிக்கை இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கோரிக்கை. வாங்க
கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் பேசுங்க. பேச கூட மாட்டேங்கிறீங்க நீங்க, கொஞ்சம் பேசுங்க. மைக் கொடுத்தா அசோக்குமார் சார் மைக் அவரத்துக்காரா? நீங்க பின்னாடி நல்லா வாங்க, இப்படி நில்லுங்க சார், பின்னாடி வாங்க சார், நல்லா நல்லா திரும்பி நில்லுங்க, நல்லா எல்லாரும் வாங்க. ரெக்வஸ்ட் பண்ணுங்க, வேலை வேணும். ரெண்டு நிமிஷம் பின்னாடி வர சொல்லுங்க. நல்லா நிக்க சொல்லுங்க, நல்லா எல்லாருமே எல்லாரையும் பின்னாடி ஜாயின் பண்ணுங்க சார். விசாரணைக்குழு கண்டிப்பா பின்னாடி வாங்க சார், இங்க இருந்து வரவே மாட்டீங்க, பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க. விசாரணைக்குழு வைக்க சொல்லுங்க. பின்னாடி பின்னாடி வாங்க, நல்லா பின்னாடி வாங்க, ஃபுல்லா வாங்க. அப்படியா? கோஷம் போட போறீங்களா? கோஷம் போறவங்க கொஞ்சம் கை தூக்கிமா. கொஞ்சம் கீழே பிடிங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், பதினாலமை கண்டிக்கிறோம். வழங்கிடு வழங்கிடு, நீட்டிப்பானை வழங்கிடு, அமைத்திடு அமைத்திடு, விசாரணை ஆணையம் அமைத்திடு, அமைத்திடு அமைத்திடு, பணி நீக்கத்திற்கான விசாரணை ஆணையம் அமைத்திடு, ஆய்வு செய் ஆய்வு செய், காலி பணியிடத்தை ஆய்வு செய், ஆய்வு செய் ஆய்வு செய், காலி பணியிடத்தை ஆய்வு செய். எங்க போனது எங்க போனது, எங்கள் நிதி எங்கே போனது, எங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி எங்கே போனது, திருடியது யார், எங்கள் நிதியை திருடியது யார், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திருடியது யார். 2020 முதல் நீதிமன்றம் வழங்க சொன்ன ஊதியத்தை ஏன் வழங்கவில்லை? சம வேலைக்கு சம ஊதியம், நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துள்ளது. உனக்கான தீர்ப்பை நீ எடுத்துக்கொள்கிறாய், எனக்கான தீர்ப்பை நீ கொடுத்தாயா? ஒரு கண்ணில் சுண்ணாம்பா, ஒரு கண்ணில் வெள்ளையா, உங்கள் கண்ணில் வெள்ளையா, உன் கண்ணில் வெள்ளையா. சுண்ணாம்பு வைக்காது, சுண்ணாம்பு வைக்காது, எங்கள் கண்ணில் சுண்ணாம்பு வைக்காது. பதிவாளரே பதிவாளரே, உன் காசை போட்டு உனக்காடு. பதிவாளரே பதிவாளரே, வழக்கிற்கு எவ்வளவு செலவு செய்தாய், வக்கீலுக்கு எவ்வளவு கொடுத்தாய், உன் காசில் எடுத்து கொடுத்தாயா, உன் காசில் எடுத்து கொடுத்தாயா. மாணவர்களின் கல்வி கட்டணம், ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணம், ஏழை மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடு. தமிழக அரசே குமரேசனின் ஊதியத்தை பிடித்தம் செய், குமரேசனின் ஊதியத்தை பிடித்தம் செய், பதிவாளர் குமரேசனின் ஊதியத்தை பிடித்தம் செய். தேவையற்ற வழக்கு செலவு, தேவையற்ற பைகள், தேவையற்ற பொருட்கள். என்ன சொன்னாய் என்ன சொன்னாய்,
AICTE என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? AICTE என்ன சொன்னாய்? அர்ஜுன் பிரபாகர் என்ன சொன்னாய்? AICTE ஏமாற்றியா? AICTE ஏமாற்றினா? பதிவு செய். ஏமாற்றியதற்காக வழக்கை அவர் மேல பதிவு செய். பதிவு செய். AICTE ஏமாற்றத்திற்கான வழக்கை அவர் மீது பதிவு செய். மோசடி வழக்கை அவர் மீது பதிவு செய். நாங்கள் என்ன செய்தோம் தமிழக அரசே? தமிழக அரசே 6 மாதமாக காத்திருப்பில் வைத்துள்ளாயே. எங்கள் பணியிடத்தில் யார் வேலை செய்கிறது? எங்கள் பணியிடத்தில் யார் அங்கே வேலை செய்வது? நீதி கொடு. தமிழக அரசே நீதி கொடு. மதித்திடு. நீதிமன்ற உத்தரவை மதித்திடு. அழைத்திடு. பேச்சுவார்த்தைக்கு இன்றே அழைத்திடு. மேடம் டேட்டா பேசுறீங்களா? இன்டர்வியூ கேளுங்க மேடம். இன்டர்வியூ கேளுங்க மேடம். பிரச்சனை கேளுங்க மேடம். அங்கே இது இப்படி பண்ணி ப்ரெஸ் பண்ணி அங்கே மேடம் பேசுங்க. விசாரணை குழு வைக்க சொல்லுங்க. பொய்யா சொல்ல குற்றத்தெல்லாம் சொல்லுங்க. சத்தமா பேசுங்க. மேடம் யாரா பேசுங்க மேடம். என்னோட பேரு டாக்டர் கொஞ்சம் பின்னாடி பண்ணீங்கன்னா போலாமா? வேற வெயிட் பண்றேன். அதுனா ஓகேவா? என்னுடைய பேர் டாக்டர் நான் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல PhD முடிச்சிருக்கேன். நான் வந்து இந்த டீச்சிங் ஃபெல்லோவா ஜாயின் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2011. அதுல இருந்து 25 வரை ஒர்க் பண்ணிருக்கேன். பட் வந்து எனக்கு லேடி ஃபேக்கல்டிக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா மெயினா மெட்டர்னிட்டிக்கு கிடையாது. எப்படி அப்படின்னா போட்டுக்கோம். நானே மெட்டர்னிட்டி 3 months தான் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த 3rd month எண்ட்லயே டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் பண்ணி பேப்பர் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நீங்க வந்தே ஆகணும் கம்பல் பண்ணி அந்த 3 months கூட டியூரேஷன் ஃபுல்லாவே நான் முடிக்கல. அதுக்குள்ளே ரீஜாயின் பண்ணிட்டேன். அப்போ இந்த 3 month குழந்தைய விட்டுட்டு நாங்க எங்களுக்கு அந்த 3 monthமே நாசமே தான். பே கிடையாது. சம்பளத்தை விட்டுட்டு எடுத்த லீவை கூட நாங்க முழுசா எடுக்க முடியாது. அப்ப நான் எவ்வளவு ஷார்டேஜ் யூனிவர்சிட்டியிலன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஏமா இருப்பாங்க நம்பர்ஸ். நாங்க டீச்சிங் ஃபேக்கல்டி தான் நிறைய இருக்கு. ஏன்னா அப்ப ஸ்டாஃப் வந்து ரொம்ப பற்றாக்குறை. அப்போ என்ன செய்வாங்கன்னா பேப்பர்ஸ் முதற்கொண்டு அவங்களுக்கு ஈஸியான பேப்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஹார்டான பேப்பர் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் ஃபுல்லாவே வந்து அந்த ஒர்க் லோட் ஃபுல்லா நாங்க தான் ப்ரொஃபஷனா எடுத்து பண்ணணும். அது வந்து ஒரு எழுதப்படாது. அந்த மாதிரி தான் நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா டியூட்டோரியல் கிளாஸஸ் எடுத்து எல்லாமே பசங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணோம். இது எதுக்காக பண்ணோம்? ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேர், அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தோட தான். இவ்வளவுக்கும் சம்பளம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சொற்பம். ஸ்டார்டிங் பே 25,000 ரைட்டா. அந்த சேலரியில தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரபிள் டீச்சர்ஸா இருந்திருக்கோம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட கூட எல்லாருக்கையும் கேட்டு பாருங்க எப்படி ஸ்டாஃப்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க சப்ஜெக்ட். டீச்சிங் ஃபெல்லோ எப்படி இருப்பாங்க, ரெகுலர் ஃபேக்கல்டி எப்படி கிளாஸ் எடுப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னாவே அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒர்க் பண்ணிருக்கோம். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க இருக்கிற எல்லா ஃபேக்கல்டியுமே கிட்டத்தட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருடங்கள் அதுக்கும் மேல சில பேர் ரிட்டையர் ஆகி வெளியில போயிட்டாங்க. அப்போ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட எஜுகேஷன், என்னோட
PhD நாங்க உள்ள வந்தா நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி படிக்கிறோம். அப்ப நாங்க வாங்குற சொற்ப சம்பளத்துல நாங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. PhDக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அப்புறம் அந்த சம்பளத்தை வச்சுதான் நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட 10 to 12,000 PhDக்கு நாங்க ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கு மேல எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்னு சொல்லிட்டு நாங்க PhDக்காக பொருட்கள் வாங்கி செலவு பண்ணி வேலை செய்யணும். அது டேட்டா அரே பண்ணணும். அதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம்ல PhDயும் பண்ணிக்கிட்டு ரெகுலர்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸும் எடுத்துக்கிட்டு இதை தாண்டி கான்ஃபரன்ஸ்ல போய் பேப்பர்ஸ் போடணும். அப்ப நாங்க எவ்வளோலாம் ப்ரெஷரா இருந்திருப்போம், அதுலயும் எங்களோட வேலைகளை நாங்க எவ்வளவு கரெக்டா பார்த்திருப்போம்ன்றத நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? இப்ப ரீசெண்டா எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க TRP. அதுவும் நாங்களும் அப்பியர் ஆனோம். அப்பியர் ஆகும்போது என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் TRP எக்ஸாம் 2023 கால் ஃபார் பண்ணது. அதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு 2025 வச்சாங்கல்ல, 25 ஏப்ரல் மாதத்துல வச்சாங்க. ஓகே, அப்போ நீங்க சிறப்பா எங்களை ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் உங்களுக்காக உழைச்சிட்டு வந்தோம். அப்ப எங்களுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் பண்ணணுமா இல்லையா? எந்த கன்சிடரேஷனும் பண்ணல. ஓபன் டு ஆலா எல்லாரும் எப்படி இன்னைக்கு ஃப்ரெஷரா படிச்சுட்டு ஒரு பொண்ணு எப்படி எக்ஸாம் எழுதோ, ஒரு பையன் எப்படி எக்ஸாம் எழுத வரானோ அவனை மாதிரி தான் நாங்களும் அப்பியர் ஆகணும். ஓகே, எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியர் ஆயிட்டு எந்த பிரச்சனையும் ஒரு வாரம் நல்ல கவனிச்சுங்க. ஒரு வாரம் முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றதை கம்பல்ஷன் கொண்டு வந்து எப்ப மென்ஷன் பண்றாங்கன்னா கரெக்டா 1 வீக் முன்னாடி தான் மென்ஷன் பண்றாங்க. அப்போ எல்லாருமே நாங்க படிச்சது தமிழ்ல இருந்தாலும் இலக்கணங்கள் எல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்கறதுல எப்படி படிக்க முடியும்? ஒரு வாரத்துல வச்சு நாங்க TFல நிறைய பேரு அந்த TRPல மினிமம் எலிஜிபிலிட்டி நம்ம கேட்ட டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆகி வச்சிருந்தோம். அப்போ நீங்க என்ன பண்ணோம், நாங்க உங்களுக்கு நீங்க சொன்னீங்க, நாங்க ஒத்துக்கிட்டோம். திமுக ஆட்சி போன ஆட்சி செய்த அந்த TRP ப்ராஜெக்ட் கால் ஃபார் பண்றது பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம் எழுதி நாங்களும் பாஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சு பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணோன்னு மார்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அந்த மார்க் லிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ரோஸ்டர் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. இப்ப நீங்க நாங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அந்த இடத்துலயாவது மார்க் 15 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க் ஆகுதுன்னா நிறைய பேர் அந்த TRPல உள்ள வந்துருவோம். அப்படி உள்ள வந்தா யாருக்கு பெனிஃபிட்? இவ்வளவு வருஷமா டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருக்கும். நாங்களே எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கோம். நாங்களே அண்டர்ட் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. என்ன எதுக்காக ஆர்ப்பாட்டிங் அதை மட்டும் பேசுங்க. கொஞ்சம் நவுந்துல இந்த சைடுல போறீங்க, நீங்க கொஞ்சம் இறங்கிடுங்க. கட்சியை பத்தி பேசலாம். என்ன வேணும்னு பேசுங்க. ரெடி மேடம், உங்க பொறுப்பு உங்க பேர் சொல்லி பேசுங்க மேடம். எங்களை வெளியே என்ன நடக்குது? அப்ப எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கும் ஆட் பண்ணல. கடைசியில எங்களை வெளியேற்றணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக வெளியேற்றிட்டு இப்ப புது ஃபேக்கல்ட்டி ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாத ஃப்ரெஷர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான லெசன்ஸ் போயிட்டு இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. இன்னொன்னு, நாங்க திராவிட ஆட்சிக்கு எதிராக நாங்க போராடவில்லை. அதை நல்லா ரெஜிஸ்டர் பண்றேன். தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே ஒரு மாதத்துல என்ன செய்ய முடியும் எங்களுக்கும் நல்லா புரியும். ஏன்னா அவங்க முதல்ல எல்லாத்தையுமே எங்களுக்கான பிரச்சனைகளை முதல்ல லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்ய முடியும். இத்தனை காலம் திராவிட ஆட்சிகள் நடந்துச்சு, அதிமுக திமுகவும் பண்ணினாங்க. ஆனா எங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எதுக்குமே இது வரைக்கும் கிடைக்கல. அப்ப இனிமேவாச்சு இந்த அரசாது எங்களை தயவு கூர்ந்து பார்த்து நாங்க என்ன சர்வீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான ஊதியத்தை தயவு செஞ்சு மதிங்க. ஆசிரியர்களை நீங்களே மதிக்கலைன்னா நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மதிப்பா? அவன் நாளைக்கு எப்படி அவன் டீச்சரா வரணும்னு எப்படி இன்ஸ்பயர் ஆவா? நாங்க இன்னைக்கு தெருவுல நின்று கஷ்டப்படுறோம், எவ்வளவோ அவமானப்பட்டுட்டோம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க எப்படி வர்றீங்கன்னு பாப்போம்னு சொல்ற அளவுக்கு அங்க வார்த்தைகள்ல நிறைய கேட்டுட்டு வந்துட்டோம். அப்ப இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களே, எங்களை பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி டீச்சரா வருவான்னு எதிர்பார்க்கறீங்க?
தயவு செஞ்சு எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. 6 மாசமா சம்பளமே வாங்காம குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எனக்காக மட்டும் பேசல, எங்க வீட்டுல எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வீட்டுல 2 பேருமே டீச்சிங் ஃபெல்லோ இருக்காங்க. அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க? இன்னைக்கு டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல், எல்லா செலவுகளையும் யோசிச்சு பாருங்க. 2 பேரும் வீட்டுல சம்பாதிக்கிறவங்க 2 பேரும் சம்பாதிக்கலைன்னா வீட்டோட நிலைமை என்ன ஆகும்? மேடம் பேர் உங்க டிசிஷன் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேரு வேலை கொடுக்குற அரசாங்கமே வேலை விட்டு எடுக்குது. வேலை கொடுக்குற அரசாங்கமே வேலை பதவி சொல்லிட்டேன். மேடம் உங்க பேர் சொல்லுங்க. மேடம் பேர் வேணாம். தயவு செஞ்சு வேலை கொடுக்கிற அரசாங்கம் உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு எங்களோட கஷ்டமான சூழ்நிலையில எவ்வளவு அப்படியே கடத்தணுமோ அப்படியே கடத்தியாச்சு. இனி புரிதல் உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னொன்னு, நீங்க ஊடகவியலாளர் இருக்கீங்க இல்லையா, ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் எங்களை எடுத்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கோரிக்கை. தேங்க்யூ. மக்கள் டிவில முடுங்க, நாங்க ஒரு கோரிக்கை சொல்லிடுறோம். அங்க இருங்க. அவங்க லைவ் முடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு சொல்லுங்க. சரி, நான் உங்களுக்கு சொல்லுங்க. சொல். அதாவது ஒரே இரவுல பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த அரசாங்கத்தால 328 பேரை ஒரே இரவுல கொள்கை முடிவு எடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த அரசாங்கத்தால. எந்த அரசாங்கம்? டிஎம்கே அரசாங்கம், திமுக அரசாங்கம். ஒரே இரவுல பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் தமிழக அரசாங்கத்திற்கு துணை போன அதிகாரிகளால ஏன் என்று ஒரே நாளில் எங்களுக்கு பணி நீடிப்பு ஆணை வழங்க முடியாத இந்த அதிகாரிகளால இதற்கு தமிழக வெற்றி கழக அரசு எங்களுடைய கோரிக்கை செவி கொடுத்து கேட்கணும். அடுத்தது நாங்க இந்த பணியில வேலை செய்யறதுனால மகளிர் உரிமை தொகை வாங்க முடியல, மருத்துவ காப்பீடு இல்ல, அரசிட்ட வழங்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய வீடு திட்டங்கள் இல்ல, எந்த சமூக திட்டமும் இல்ல. இப்ப நாங்க பிஹெச்டி போட்டு 5 வருஷமா அந்த பிஹெச்டியும் கேள்விக்குறியா இருக்குது. அதையும் படிக்க முடியல. இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? அரசு சரியான ஒரு கொள்கை முடிவு, இப்ப இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் நல்ல ஒரு கொள்கை முடிவு எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். முதல்வர் விஜய் அண்ணன் அவர்கள் தயவு கூர்ந்து பதிவாளர் குமரேசன் மீது விசாரணை செய். பணிநீக்கம் செய். பதிவாளர் குமரேசனை பணிநீக்கம் செய். பணிநீக்கம் செய். முன்னாள் அமைச்சர் மருமகன் குமரேசனை பணிநீக்கம் செய். விசாரணை செய். கடந்த ஆட்சியில் 228 பேராசிரியர்கள் நியமனத்தை விசாரணை செய். விசாரணை செய். எங்கள் குரல் கேக்குதா? நிக்கிறோம். நடுத்தெருவில் நிக்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட நிக்கிறோம். காப்பாத்துங்க. அண்ணா எங்களை காப்பாத்துங்க. நம்பிதான் இருக்கிறோம். உங்களை நம்பிதான் இருக்கிறோம். தலைவா. எங்களை காப்பாத்துங்க தலைவா. உங்களை நம்பி இருக்கிறோம். முதல்வரே. உங்க கோரிக்கையை கேளுங்க. ஏசி வீடு கேட்கல, மத்த வீடு கேட்கல, உரிமையை தான் கேட்கிறோம். 15 ஆண்டுகள் வேலை செய்து இன்றளவு நடுத்தெருவில் குடும்பத்தோடு நிற்கிறோம். வணங்கிடு. பணி நீட்டிப்பானை வழங்கிடு. 6 மாதமாக நடுத்தெருவில் நிற்கிறோம். குடும்பத்தோடு நிற்கிறோம். முதல்வரே கோரிக்கையை நிறைவேற்று. முதல்வரே கோரிக்கையை நிறைவேற்று. கல்வியை காக்க அண்ணா பல்கலைக்கழகத்தை
கல்வி காக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தை சக்தி பதிவாளர்களை மீட்டெடு. அழிச்சுடுவார் அண்ணா பல்கலைக்கழகத்தை குமரேசன் அழிச்சுடுவார். பார்த்தாலும் அவர் உறவினர் பதவியில் இருக்கிறார். மீட்டெடு அண்ணா பல்கலைக்கழகத்தை மீட்டெடு. சக்தி குமரேசன் மீட்டெடு. கல்வியை காப்போம் அண்ணா பல்கலைக்கழகத்தை மீட்போம். கல்வியை காப்போம் அண்ணா பல்கலைக்கழகத்தை மீட்போம். சார் அண்ணா சொல்லுங்கண்ணா. பேசுறோம் அண்ணா. நீங்க கொஸ்டின் கேட்டீங்களா எப்படின்னா கேளுங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி வாங்க. அவங்க கேட்கறதுக்கு கடமை. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுங்க சார். அதாவது எங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றத்துல நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே எப்படி சொல்லலாமான்னு தெரியல. யார் பேட்டி நீங்களா அவரை சார்? தலைவா பேசிடலாமா? அந்த நீ பேட்டி யார் பேட்டியா சார்? சார் நீங்களே சொல்லுங்க சார். எங்க போனாம ஆனா கேள்வி கேக்குறீங்களா? அப்படியே பேசி அப்படியே உங்க கோரிக்கை சொல்லுங்க சார். உங்க கோரிக்கை சொல்லுங்க. உங்க கோரிக்கை சொல்லுங்க சார். முயற்சி பண்ணோம். சிஎம் கடந்த 1 மாத காலங்களாக நாங்க வந்துட்டு சிஎம் சார் கேள்வி யாரு கேட்டாலும் அதை நான் பார்த்துக்கேன். ஆரம்பிக்கலாம் சார். சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். போலாமா? சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் கேள்வி புரிஞ்சுங்களா? உட்காந்துங்களா ப்ரோ? வணக்கம் சார். வேற என்ன கொடுத்துருங்களா சார்? முதல்ல நாங்க யாருன்னு சொல்லிடுறோம் சார். நாங்க வந்து மொத்தம் 16 பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற 16 உறுப்பு கல்லூரிகள்ல நாங்க எல்லாருமே வந்துட்டு கடந்த 10ல இருந்து குறைஞ்சது 10ல இருந்து 18 வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்க இது வரைக்கும் வேலை பார்த்ததுல எங்களுடைய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 25,000 தான். இது வரைக்குமே கடைசியில 25ல இருந்து 30,000 வரைக்கும் வாங்கியிருக்கோம் சார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 31 எங்களுடைய பணியை நீட்டிப்பு ஆணையை வந்துட்டு வழங்காம கடந்த 5ல இருந்து 5 மாதங்களா வந்துட்டு நாங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம் சார். நாங்க கேட்கிற ஒரே கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணை வழங்கணும் சார். அதை மட்டும்தான் நாங்க முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போறதுக்காக எங்கள் அண்ணன் முதல்வருக்காக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான் சார் இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இந்த போராட்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுடைய பள்ளி கட்டணத்தை வந்து செலுத்த முடியாத நிலைமையில நாங்க இருக்கிறோம் சார். ஸோ இது வந்து முதல்வருடைய கவனத்திற்கு எங்களுக்கு வேலையை வந்து பணி நீட்டிப்பு ஆணையை கொடுங்கன்றதுக்கான ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் சார் பண்ணிட்டு இருக்கிறோம்.
தற்காலிக அடிப்படையில் இருக்கீங்களா இல்லை நிரந்தர பணி போடுறீங்களா? சார் நாங்கள் வந்துட்டு 16 வருடங்களாக வந்துட்டு தொகுப்பு ஊதிய பேராசிரியர்களாக தான் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக முறைப்படுத்தப்பட்ட ஆட்களாக தான் நாங்கள் உள்ளக்கி வேலை செஞ்சுருக்கோம் சார். எங்களுக்கும் தனியாக ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டுருக்கிறாங்க, தனியாக இன்டர்வியூ பண்ணல் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தான் சார் நாங்கள் இருக்கிற 328 பேருமே உள்ளே வந்திருக்கோம் சார். ஆனால் இப்போ இருக்க தற்போது இருக்கிற பதிவாளர் வந்து குமரேசன் வந்துட்டு அவர் பணியிடங்கள் இல்லை, வேக்கன்சி இல்லைன்னு போய் சொல்றாரு சார். அப்படி வேக்கன்சி இல்லைன்னு சொன்னவர் எதுக்கு எங்களை அனுப்பிட்டு 81 பேரை கெஸ்ட் லெக்சர்ன்ற ஒரு புதிய டெசிக்னேஷனை டெம்பரரி டெசிக்னேஷனை ஏன் கிரியேட் பண்ணி உள்ள போட்டிருக்காரு சார்? எங்களுடைய ஒரே கேள்வி அது மட்டும் தான் சார். எங்க வேக்கன்சி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் 81 பணியிடங்கள் புதுசா வந்திருக்கு? ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மேல பல்வேறு முறைகேடு இருக்கு, பேராசிரியர் முறைகேடு இருக்கு, என்ன சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போயிருக்கு. இப்போ வந்து புதிதாக பணி எடுத்திருக்கா எப்படி சார்? இந்த புதிய பணின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியா வந்து நம்ம முதல்வருக்கு நாங்க வெளிப்படுத்திக்கிறோம் சார். ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 24,720 குழந்தைகள் இருந்திருக்காங்க சார். அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 444 உதவி பேராசிரியர்கள் அதுவரை இந்த புதுசா இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு வச்சிருந்திருக்காங்க சார். இப்போ குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் பத்தல. ஏன்னா நாங்க அந்த குழந்தைகளை அந்த பாதுகாக்க இடமில்லாதனால நாங்க ஒரு 328 பேரை வந்துட்டு முறைப்படி எல்லாத்துலயும் தேர்வு பெற்ற நாங்க வந்துட்டு அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக உள்ள ஜாயின் பண்ணோம் சார். இப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா வெளியில போய் எங்களுடைய பேரையும் புகழையும் சொல்ற அளவுக்கு பெருசா வளர்ந்துட்டாங்க. அப்புறம் இந்த 10-15 வருடங்களா இருந்த எங்களுடைய பணியையும் எங்களுடைய வேர்வையும் ரத்தத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே நாள்ல ஒரே ஆள் வந்து முடிவெடுத்து வெளியில் அனுப்பிட்டாரு. ஸோ இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னிச்சையா எடுக்கப்பட்ட முடிவு. இது யாரோடைய டீன்களும் சம்மந்தப்படலை, எந்த எங்களுடைய துறை தலைவர்களும் சம்மந்தப்படலை. முழுக்க எடுக்கப்பட்ட முடிவு வந்து பல்கலைக்கழக பதிவாளர் குமரேசன் எடுத்த முடிவு. அதாவது ஒரு குடும்பத்தில் 1 வருஷம் 2 வருஷம் கூட இருந்தவங்களுக்கு ஆட்சியிலையும் போராட்டம் ஈடுபட்டீங்க. அப்போது உங்களுக்கு என்ன சமாதானம் பேசப்பட்டது, பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது, என்ன சொல்லப்பட்டது? இப்ப தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்ப மீண்டும் ஒரு புதிய அரசு அமைஞ்சிருக்கு. இப்ப இவங்க இது வரைக்கும் ஏதாச்சும் நீங்க மனு கொடுத்துருக்கீங்க புதிய அரசுக்கு? உயர்கல்வித்துறை அமைச்சர் கடந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் மரியாதை நிமித்தமாக அமைச்சர் பெருமக்கள் திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள், திரு ராஜ்மோகன் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு புஷி ஆனந்த் அவர்கள் இவர்கள் அனைவரையும் நாங்கள் வந்து தனித்தனியாகவே நேரில் சந்தித்து தலைமைச் செயலகத்தில் கடந்த மாதம் சந்தித்து அவர்களிடம் எங்களுடைய குறைகளை எல்லாம் எடுத்து உரைத்தோம். அவர்களிடம் நாங்கள் இந்த மனுக்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை வந்து நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்பை வந்து அவங்க கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி மதுரையில் உள்ள விருந்தினர் மாளிகையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்துள்ளோம். ஸோ கடந்த 1 மாதமாக அனைவரையும் சந்தித்து இதனை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொண்டு செல்லும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். மேலும் நாங்கள் இங்கே இருக்க அனைவரும் விசாரணை சிஎம் செல்லுக்கு வந்து எல்லாருமே நாங்கள் இங்கே கிரிவன்சஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் இதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. நாங்கள் என்ன கேட்குறோம், என்கொயரி நடத்தணும் அப்படின்னு பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வெளிப்படையாக ஊடகத்தில் சொல்லிடலாம்ல. நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் பதிவாளர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறோம், அவங்கள கூப்பிட்டு என்கொயரி பண்ணணுன்ற தகவலை கூட வெளியில் வரல, இது வரைக்கும் வரல. ஸோ அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்தித்து காலையில் அவங்க கிட்ட நாங்கள் இந்த மனுவை கொடுத்துருந்தோம். எங்களுக்கு 2:30 மணிக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 11 மணிக்கு தான் நாங்கள் அவர் டேபிளில் கொடுத்துருந்தோம். 2:30 மணிக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் டேபிளில் இந்த கண்டென்ட் இருந்தது. அந்த ஒரு துரிதமாக அவங்க கொண்டு போனாங்க. நாங்கள் ரொம்ப பெருமையாக தான் நினச்சிட்டு வந்தோம். இப்போ அதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த துரிதம் இருந்தது, ஆனால் அது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் அரசுக்கு எதிராக செயல்படணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த அரசு உருவாகணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் பாடுபட்டீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, சோசியல் மீடியாவும் சரி பாடுபட்டீங்க. உங்களுடைய பங்களிப்புகள் முக்கியம். அது போல மறைமுகமா எங்களுடைய பங்களிப்புகளும் இருந்திருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனது ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இப்ப ஆட்சியை இழந்தவங்களுக்கு ரொம்ப புரியும். ஏன்னா ஒரு ஓட்டோட முக்கியத்துவத்தை நாங்க அவங்களுக்கு புரிய வச்சிருக்கோம்.
காரணம் என்ன அப்படின்னா, கடந்த போய் நாங்கள் சந்திக்கும் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களிடம் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இனிப்பான செய்திகளை உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். இனிப்பான செய்திகளோட இனிப்பு ஊட்டி விட்ட செய்திகளும் உண்டு. எங்களிடம் இந்த புகைப்படமும் உண்டு. அவர் எங்களுக்கு வந்து இனிப்பே ஊட்டி விட்டார். உங்களுக்கு நாங்கள் வேலையை கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இனிப்பான செய்தியை கொடுத்துருக்கோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு இனிப்பே ஊட்டி விட்டுருக்காரு கோவை செல்லியன் அவர்கள். ஆனா நாங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் எங்களுக்கான முறையான எதுவுமே நடக்கல. மீண்டும் வந்து நாங்க இப்ப எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். ஸோ புதிய அரசாங்கம் இருக்கிறவங்க இது ஒவ்வொன்றையும் எடுத்து கவனமா கருத்தில் கொள்ளணும். இன்னொன்று, இது வந்து அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஆயும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. 13 பல்கலைக்கழகங்களையும் சீராய்வு செய்யணும். ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் போய் சீராய்வு செய்யுங்க. இந்த 13 பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகளையும் சீராய்வு செய்யணும். இந்த உறுப்பு கல்லூரி இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்றதா இருந்தா அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும்தான் நாங்க பேச முடியும். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 16 உறுப்பு கல்லூரிகள் இருக்கு. இந்த 16 உறுப்பு கல்லூரிகள்ல கடந்த 2 முறை விசி மாத்திருக்காங்க, 2 முறை விசி மாத்திருக்காங்க. இந்த 16 உறுப்பு கல்லூரியில இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் எத்தனை பேர் அந்த உறுப்பு கல்லூரிகளை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க சார்? அவங்க வீடு மாதிரி சார். அதை ஒருத்தர் கூட போய் பார்க்கல, ஒரு விசி கூட போய் பார்க்கல. 15 பல்கலைக்கழகங்களுக்கு இப்போ வரைக்கும் விசி போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. உங்கள்கிட்ட நீங்க கேட்கறதுன்னா என்ன கேள்வினாலும் கேளுங்க சார். அதாவது சார் இப்போ நீதிமன்றம் வந்து உங்களுக்கு வந்து தற்காலிக பணியாளர்களுக்கு நியமனம் வழங்க சொல்லி ஆணை கொடுத்தாங்க இல்லையா, பணி நிரந்தரம் பண்ண சொல்லி. அதை ஏன் வந்து என்ன காரணத்துக்காண்டி தற்காலிக பதிவாளர் குமரேசன் வந்து நிராகரிச்சார்? என்ன சொல்றாரு அவர்? சார் அவர் என்ன சொல்றாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தகவலை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த தகவலில் அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவா இருந்தாலும் அது ஒரு ஃபேக் டேட்டா. ஸோ ஃபேக் டேட்டாவை கோர்ட்ல சப்மிட் பண்ணாலுமே அவங்க இப்போ ஒன்றும் கிடையாது சார், தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து நடத்துறாங்கன்றது நாங்கள் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லியிருக்கோம். சரிங்களா? அவரிடம் போய் கேட்டு பாருங்க. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்படி எதுவும் நடக்கல, அந்த ஹெச்ஓடி கிட்ட போய் கேளுங்க, அந்த டீன் எங்களுக்கு சொல்லலை. இது முறையா? ஒரு பதிவாளருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் இது ஏன் குற்றம் கிடையாது, இது என்னுடைய கூட்டத்தில் முறையிடப்பட்டதா சார்? சிண்டிகேட்டுக்கு அனைவருக்கும் கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிண்டிகேட்டுக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது சார். சார் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். நாங்கள் 2000 ஒரே ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, நாங்கள் வந்து எங்களை எடுத்துட்டாங்க. இப்போ ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்னு ஒரு கேட்டகரி போட்டிருக்காங்க. கடந்த வந்து இப்போ நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கிறோம். அதற்கு அவர் துடிக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, ஜிஎல வந்து இவங்க வந்து ரிசர்ச் ஃபெல்லோஸை நிறுத்திட்டாங்க அப்படின்னு. ரிசர்ச் ஃபெல்லோ நிறுத்தலை சார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் 50,000 ரூபாய். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் வெறும் 25,000 ஊதியம். 25,000 எனக்குரிய 12 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கோம். 12 ஆண்டுகளாக ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் சேவை மனப்பான்மையில் தானே வேலை பார்த்துருக்குறோம். கல்லூரிகள் 16 கல்லூரிகள் உருவாகாத இடத்துல உருவாக்கியிருக்கோம் சார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸையும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா கல்லூரிக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவர் குமரேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த அவர் சொல்லிடுறாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னிடம் அதிகாரம் இல்லை. அப்ப யாரிடம் இருக்கு அதிகாரம்? நாங்க அதான் கேட்கிறோம். யாரு சொன்னா நீங்க கேட்பீங்க? சார் 16 உறுப்பு கல்லூரியில எவ்வளவு பேர் வேலை பாக்குறீங்க, எவ்வளவு ஆண்டுகளா வேலை பாக்குறீங்க, எப்ப உங்களை பணி நீக்கம் செய்தார் சொல்லுங்க சார். டிசம்பர் மாசம் 31ஆம் தேதியோட எங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ நாங்க எவ்வளவு பேர் வேலை பார்க்கறோம்னா 350 டீச்சிங் ஃபெல்லோ கிட்ட ஒரு 150க்கு மேல அவர்லி பேசிஸ், ஒரு மணி நேரத்துக்கு அவங்க சம்பளம் சொல்லிட்டு 150 ஸ்டாஃப் கிட்ட 500 பேர் வேலை பார்த்த இடத்துல வெறும் 187 ஃபேக்கல்ட்டியை புதுசு அப்பாயின்மெண்ட் பண்ணனால எங்களை வேலையை விட்டு நீக்கிட்டு தான் சொல்றாரு. 500 பேர் வேலை பார்த்த இடத்துல 180 பேர்னா எப்படி ஆள் 10 நீங்க கேட்கலாம். அது யாருமே கேட்கவே இல்லை. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு டீனையும் இண்டிவிஜுவலா போன் போட்டு திட்டினார் சார். வீடியோ கான்பரன்ஸ்ல திட்டினாரு. இருக்கிற ஃபேக்கல்ட்டிக்கு நீங்க வந்து இது போட்டு கொடுங்க, ஒர்க் லோடு போட்டு கொடுங்க. 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேருக்கு ஒர்க் லோடு கொடுங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு ஒர்க் லோடு கொடுங்க. எக்ஸாம்பிள் மதுரையில ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 8 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா 8 ஸ்டாஃபுக்கு நீங்க வந்து ஒர்க் லோடு போட்டு கொடுங்க. இதே இது தூத்துக்குடியில் 5 ஸ்டாஃப் தான் இருக்காங்கன்னா 5 ஸ்டாஃபுக்கு மட்டும் ஒர்க் லோடு கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஆள் தேவையில்லைன்னு சொல்லி கொடுங்கன்ட்டு. அதையும் மீறி ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் வந்து என்னால கிளாஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லியும் அவங்கள வந்து மெமோ கொடுத்துறோன்னு மிரட்டி அவங்ககிட்ட இருந்து வந்து மெமோ கொடுத்துறோன்னு மிரட்டி தான் சார் அவங்ககிட்ட ஒர்க் லோடு வாங்கினாங்க. அதை கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஒர்க் லோடு இல்ல, புதுசா ஆளை நான் வந்து சேர்த்துட்டேன். என்னன்னா ஒரு 40 பேர் கேஸ் போட்டுப்பாங்க சார். இப்போ வந்து அதுக்கு கண்டெம்ட் போகுது. 40 பேரை வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டெம்ட் கேஸ் போகுது. இப்போ வந்து கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் 180 பேரை வேலைக்கு போட்டேன், அதனால இந்த 40 பேருக்கு கொடுக்க முடியாது. ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 350 பேரை மறைச்சிடுறாங்க. ஏன்னா அங்க கேஸ்ல இருக்கிற 40 பேரை தான் ஜட்ஜி பார்ப்பாங்களே தவிர இந்த 350 பேர் இருக்காங்க, அவர்லி பேசிஸ்ல 150 பேர் இருக்காங்க, அதை பத்தி அவங்க எதையுமே விசாரணை பண்ண அந்த கேஸை மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க. அதுல அந்த கேஸ்லயே என்ன சொன்னாங்கன்னா 2020 இருந்து இவங்களுக்கு ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பே கொடுக்கணும். அதை ஏன் கொடுத்தாருன்னா அந்த கேஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு சார். 2020 நவம்பர்ல ஒரு கேஸ் தீர்ப்பு வாங்கியிருக்காங்க.
அந்த கேஸ்ல ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பே கொடுக்கணும், இவங்களை வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட்ல கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அந்த கேஸ் இப்போ போன மாசம் சுப்ரீம் கோர்ட்ல முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்களை கண்டிப்பா நிரந்தரப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க சார். நிரந்தர ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க வந்து அதுல ரிவ்யூ பெட்டிஷன் பண்ணாங்க, ரிவ்யூ பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சீராய்வு மனு போனாங்க, சீராய்வு மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீ வந்து நாட்களை தள்ளி போடுறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 27/7 டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை இவர் நீதிமன்றத்தில் மதிக்கிறதே கிடையாது, எப்பயுமே மதிக்கிறதே கிடையாது. 2020 தீர்ப்பு வாங்கி வச்ச நாங்க ஏன் சார் இன்னும் 2026 வந்துச்சு, இன்னும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் சார். அது யாருமே கேட்க மாட்டேங்காங்க. கிளாஸ் நடக்கலன்னு சொல்றோம், 25,000 மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றோம். எந்த மீடியாவும் அந்த டைப்ல பேசல. தயவு செஞ்சு இப்பயாச்சும் நீங்க அதை கேள்வி எழுப்புங்க. உண்மை அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போய் பாருங்க சார், அங்க போய் அனலைஸ் பண்ணுங்க. ராஜ்குமார் இருக்கு.